விஜய் படமே போட மாட்டேங்கிறாங்க. அதனாலயா? அதனால அழுகுறீங்களா? ஏன் விஜய் படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு ஏன் அழுறீங்க? விஜய் படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்சா போயிடுவாங்க அவங்க, அதனால என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஏன் அவ்வளவு பிடிக்கும்? நாங்க விஜய் வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தோம். பாத்தீங்களா அவரு? இல்லப்பா, அவங்க ஏதோ வேலையில இருக்காங்க. வீடெல்லாம் திறந்து காமிச்சாங்க, வெளியே இருந்து சும்மா உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தோம். ஆபீஸ்ல இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் விஜய் அண்ணனை இவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? ஏதாவது காரணம் இருக்கும்ல? ஏன்னே தெரியல, எல்லாத்துலயும் சூப்பரா நடிக்கிறாங்க. பாட்டெல்லாம் செம்ம ஹிட்டா இருக்குது. எல்லா படமும் வர காலத்துல டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது. அந்த கால படம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்குது. போட்டா விஜய் படத்தெல்லாம் போட்டா ரொம்ப பிடிக்குது. அப்படியா? அவர் இனிமேட்டு படம் நடிக்க மாட்டேன்ட்டாரு, வருத்தமா இருக்கா? இருக்குதான், இருந்தாலும் போடுவாங்க. ஜெயிச்சிட்டானா அவர் படமா போடுவாங்க. சரி, படம் போட சொல்லிடலாம். என்ன வந்து மலை மண்ணெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கோம், கடல்ல அதிக குப்பை போடுறோம், மலையெல்லாம் இப்ப திருடுறாங்க. அது நம்ம மண்ணு நம்ம மலை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, அத நம்ம திருடவும் விடக்கூடாது. இங்க இருக்க தலைவர்கள்ல எங்களுக்கு 4-5 பேர் தான் புக்லயே வந்திருக்கோம். ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இங்க இருக்கிற தலைவர்கள எங்களுக்கு புக்ல தமிழ் பாடத்துல பாடம் நடத்துற மாதிரி கொஞ்சம் கொடுக்குமாறு கோரிக்கை. இதுல உள்ள தலைவர்கள் படம்லாம் உங்களுக்கு புத்தகத்துல வேணும். இதற்கு முன்னாடி இந்த தலைவர்கள் பார்த்தது இல்ல நீங்க? பள்ளிக்கூடத்துல எங்கேயுமே சில தலைவர்களை மட்டும்தான் பாத்தி படிச்சு. யார் யார படிச்சிருக்கீங்க? வ.உ.சி. சிதம்பரம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவ்வளவுதான். இவ்வளவுதான். இன்னும் நிறைய தலைவர்கள் வைக்கணும்னு சொல்றேன். இதை பார்த்து கத்துக்கிட்டீங்களா நீங்க? இதை பார்த்து நாங்க இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்களான்னு எங்களுக்கு